சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொலியை முழுமைக்கும் பாருங்க. தேர்தல் களம் மாறியது. தாவேகாவிற்கு வெற்றி வெற்றி. 2026 தேர்தலில் தாவேகா என்ன மாதிரியான தாக்கத்தை உண்டாக்க போகுது, தாவேகாவுக்கு எத்தனை தொகுதிகள் வெற்றி வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026க்கான சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் 2 நாட்களே இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழலில் தற்பொழுது தேர்தல் களம் யாருக்கு சாதகமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை தமிழகத்தில் 4 முனை போட்டி இருக்கிறது. அதாவது அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி ஒரு புறமும், திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி மறுபுறமும், நான் தமிழர் கட்சியும், தற்பொழுது அரசியல் களத்துக்குள் புதிதாக வந்திருக்கக்கூடிய தாவேகாவை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் என்ன மாதிரியான தாக்கத்தை உண்டாக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பான இந்த அரசியல் களத்தில் கிளம்பியிருக்கிறது. ஏன்னா தாவேகாவை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது வந்ததுனால பார்த்தீங்கன்னா அரசியலில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பும் மற்றும் வாக்குகள் பிரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட மக்கள் 18 to 24% மக்கள் பார்த்தீங்கன்னா தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பதாகவும், தாவேகாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜ் வாங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த 2026 தேர்தலில் தாவேகா வெற்றி பெறுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கிடையாது. எதிர்க்கட்சி தலைவராகவோ இல்லை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 to 30 தொகுதிகள் வரை கைப்பற்றவோ வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தாவேகா ஆட்சியில் அமைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சர்வே முடிவுகளில் தெரிய வந்திருக்கு. குறிப்பாக உங்களுடைய கருத்து என்ன? மக்கள் 2026 தேர்தலில் அதிமுகவுக்கு வாக்களிக்க போகிறீங்களா, இல்லை திமுகவுக்கு வாக்களிக்க போகிறீங்களா, இல்லை நான் தமிழருக்கு வாக்களிக்க போகிறீங்களா, இல்லை புதுசாக இருக்கக்கூடிய தாவேகாவுக்கு வாக்களிக்க போகிறீங்களா அப்படின்னு தான் மறக்காமல் சொல்லுங்கள். தேர்தல் வாக்குறுதிகளில் யாருடைய வாக்குறுதி நல்லா இருக்குது அப்படின்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ஒரு தடவை ஓட்டு போட்டால் அடுத்த 5 வருடம் அவங்க தான் ஆட்சி. சரிங்களா? தமிழகத்தில் கிட்டத்தட்ட யார் ஒருவர் கூட்டணியாகவும் சரி தனித்தோ சரி 120 தொகுதிகளை வெல்றார்களோ அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பு. அந்த 120 தொகுதிகளை எந்த கட்சி வெல்ல போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இது போல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி மக்களே. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுடன் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.